வழிபாட்டு நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி நிலையினரின் வில்லிசை குழுவினரின் நம்மவர்கள் எப்போதும் காலங்காலமாய் கடவுளை வணங்கி அவர் அருள் வேண்டிதான் ஒரு காரியத்தை தொடங்குவார்கள். நாமும் கடவுளை வணங்கி அவர் அருளை வேண்டிடுவோம். ஆண்டவனே இறையவனே அருளால் எம்மை நிறைப்பவனே, அருளால் எம்மை நிறைப்பவனே, ஆண்டவனே இறையவனே அருளால் எம்மை நிறைப்பவனே, அருளால் எம்மை நிறைப்பவனே, வில்லிசையாலும் புகழை பாடிட ஆமாம் பாடிட, இன்னிசையால் உம்மை நாங்கள் போற்றினோம் ஆமாம் போற்றினோம். படைச்ச நம்ம முழு முதற் கடவுளை வணங்கிட்டோம். இங்க வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்ல வேணாமா? ஜோரா சொல்லிடுவோம். வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, நல்ல தமிழ் தந்ததற்கும் வணக்கம் ஐயா, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் வணக்கம் அம்மா, குழுமிருக்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஐயா, கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. ஆமாக்கா, இப்ப வந்திருக்கிறவங்களுக்கும் இனிமே வரப்போறவங்களுக்கும் நம்ம வணக்கம் சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி அக்கா வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கோம்? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு போன்ற மீட்பு செயல்களை ஓராண்டு சுழற்சியில் நினைவு கூர்ந்து கொண்டாடும் கால அட்டவணையே திருவழிபாட்டு ஆண்டு. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு வில்லிசை பாட வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? ஆண்டுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த ஆண்டு புது வருஷத்துல இருந்து அக்கா தொடங்க. ரூத்து, அப்படிலாம் இல்லம்மா. திருவழிபாட்டாண்டனது திருவருகை கால முதல் ஞாயிறு தொடங்கி கிறிஸ்தரசர் பெருவிழாவுக்கு பின்வரும் சனிக்கிழமை வரை தொடருது. காலங்களையும் யுகங்களையும் கடந்த இறைவனின் மீட்பு செயலை நினைவு கூறும் விதமாக இந்த திருவழிபாட்டாண்டை சிறப்பிக்கிறோம். ஓ, அப்படியா? சூப்பரு சூப்பரு. சரி, இந்த திருவழிபாண்டு ஆண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் என்ன, கொஞ்சம் நல்லாவே சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்குங்க. திருவழிபாட்டு காலம் 5 தானு சொல்லுறாங்க, திருவழிபாட்டு காலம் 5 தானு சொல்லுறாங்க. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கா காலம். என்னக்கா 5 காலம்னு சொன்னீங்க, 4 தானே சொல்லியிருக்கீங்க? அட இரு எஸ்தரு, தொண்டையை சரி செய்யறதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இரு, அவசரப்படாத. சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்க. மேல சொன்ன நாளோட ஆண்டின் பொது காலத்தை சேர்த்து திருவழிபாட்டு ஆண்ட 5 காலங்களா பிரிச்சிருக்கிறாங்க. 5 காலம்னு தெளிவா சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு காலத்தையும் பத்தி சொல்லுங்களே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது, ஒளியேந்தும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முந்தின காலம்தான் திருவருகை காலம். இயேசுவின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இதயத்தை தயாரித்து விழித்திருந்து 4 வாரங்கள் காத்திருக்கும் தயாரிப்பு காலம். என்ன 4 வாரங்கள் காத்திருக்கணுமா? இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே வராதாக்கா? மிரியம், இது பார்சல் இல்லம்மா, பார்சல் இல்ல,
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அக்கா, இந்த திருவருகை காலம்னு சொல்றீங்க, இதை பத்தி வேற ஏதாச்சும் சிறப்பு இருக்குதாக்கா? ஜோடிமா சொல்றேன் கேட்டுக்கோ. திருவருகை காலம் என்பது கிறிஸ்துவின் வருகைக்கான தயாரிப்பு காலமாகவும் தவத்திற்கான காலமாகவும் இருப்பதால் திருவழிபாட்டில் ஊதா நிறமும் பொருத்தமான முறையில் அமைக்கப்பட்ட அந்த காலத்திற்குரிய திருப்பலி வாசகங்களையும் நாம் திருவழிபாட்டில் பயன்படுத்துகிறோம். ஆஹா, திருவருகை காலத்தை பத்தி ரொம்ப ரத்தன சுருக்கமா அழகா சொன்னீங்க. அடுத்து என்ன? எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தரவே இறையரசு நனவாகுமே. ஓ, கிறிஸ்து பிறப்பு காலமா? அப்ப கேக்கு நல்லா சாப்பிடலாம், புது ட்ரெஸ் எடுக்கலாம். ஐ ஜாலிதான். ருசி கண்ட ரூத்து சாப்பிட்ற கேக்கிலையும் போடுற ட்ரெஸ்லையும் சந்தோஷம் இல்லை. கடவுள் மனிதராக பிறந்த மறை நிகழ்வையும் மீட்பரின் வருகையை வானதூதர்கள் மானிடருக்கு அறிவித்ததையும் நமக்கு நினைவுபடுத்துகிற காலமே இந்த கிறிஸ்து பிறப்பு காலம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இரு முக்கிய பெருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. என்னென்னவென்று யாருக்காவது தெரியுமா? அது என்ன விழாவா இருக்கும்? தெரியலையே. அக்கா நான் சொல்றேன், அது திருக்காட்சி பெருவிழா மற்றும் நம்ம ஆண்டவர் இயேசுவோட திருமுழுக்கு பெருவிழா தான். ஜெரின் கலக்கிட்டப்போ நான் உன்னை என்னமோன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளா தான் இருக்கிற. எஸ்தரு, ஏமா கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க? ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? என்னாச்சு? அதுவாக்கா, அடுத்து வருவது தவக்காலம் தானேக்கா. ரொம்ப சரியா சொன்ன எஸ்தர். ஆனா ஏன் சோகமா சொல்ற? தவக்காலம்னா தவக்காலம் வந்தாலே நம்ம ஆளுகள் எல்லாம் முகம் வாடி போயிடும். புண்ணியம் தேட போகிறோம்னு சிலர் புளியோதரையை கூட சாப்பிடாம இருப்பாங்க. கோயிலாக திருயாத்திரை போவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பங்கு கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. அட ஆமா கிறிஸ்டோ, வெற்று ஆடம்பரத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஆழமாக இறங்குவோம். தவக்காலம் என்பது தண்டனை காலம் அல்ல, தன்னலம் போக்கும் ஒரு வசந்த காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள் காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள் காலம். என்னக்கா வாழ்வு அருள்னு என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுறாங்க. உண்மைதான் கிறிஸ்டோ. நமது பாவங்களை களைந்து தானம் தவம் ஜபம் வழியாக இயேசுவின் அன்பை ஆழமாக அனுபவித்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு அருளின் காலமாக திரு அவையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனித காலம்தான் இந்த தவக்காலம். ஆமாக்கா, இதற்கும் ஏதாவது தயாரிப்பு நாட்கள்னு இருக்கா என்ன? ஆமாம் மிரியம், 40 நாட்கள் இதற்கு தயாரிக்கணும். சரி, தவக்காலம் எப்பக்கா ஆரம்பிக்குது? திருநீற்று புதன் அன்று ஆரம்பமாகிறது. கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு அன்று மந்திரிக்கப்பட்ட குருத்தோலைகள் சுட்டரிக்கப்பட்டு அவற்றின் சாம்பல் மந்திரிக்கப்பட்டு திருநீராக பயன்படுத்தப்படுகிறது. அக்கா, இந்த திருநீருக்கும் தவக்காலத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதாக்கா? சம்பந்தம் இருக்கு சாராக்கா, சொல்றேன் கேட்டுக்கோங்க. புனிதப்படுத்தப்பட்ட திருநீர் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் பூசப்படும் போது மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மணி
என்பதையும் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆமா, இந்த தவ காலத்துல திருவழிபாட்டுக்கு ஆண்டுல அமைப்பு முறையில ஏதாவது மாற்றம் இருக்காக்கா? சரியான கேள்வி ரூத்து. மகிழ்ச்சிக்குரிய செயல்களை, அதாவது பீடத்தை அலங்கரித்தல், வானவர் கீதம், அல்லேலுயா போன்றவைகளை தவிர்க்கவும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திருப்பாடுகளை தியானிக்கும் விதமாக சிலுவை பாதையை ஜெபிக்கவும் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதோடு மட்டும் அல்ல, இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரம்னு அழைக்கிறாங்க. ஏன் இந்த இறுதி வாரத்தை மட்டும் புனித வாரம்னு அழைக்கிறோம்? இயேசுவின் திருப்பாடுகளை பற்றி ஆழ்ந்த துயரத்துடன் தியானிப்பதால இத புனித வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த புனித வாரமானது திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறிலிருந்து தொடங்குகிறது. புனித வாரம்னு சொல்றீங்க, இந்த புனித வாரத்திலையும் வேற ஏதாவது சிறப்பு இருக்கா என்ன? இருக்கு எஸ்தர். அருளடையாள கொண்டாட்டங்களுக்கான எண்ணெய் புனிதப்படுத்தும் திருப்பலி, காலடிகளை கழுவும் சடங்கு, இயேசுவின் இறுதி இரவு உணவு கொண்டாட்டம், திருச்சிலுவை ஆராதனை சடங்கு, பாஸ்கா திருவிழிப்பு சடங்குன்னு பல நிகழ்வுகளை தாங்கி வரும் இந்த தவக்காலம் பாஸ்கா திருவிழிப்பு நிகழ்வோட முடிவடைகிறது. உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார், இந்த உலகையை உயிர்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார், இந்த உலகையை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். அடட, அடுத்து என்ன சொல்ல போறோங்கிறத ரொம்ப அழகா பாட்டாவே பாடிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நம்ம பாஸ்கா காலத்துக்குள்ள போலாமா? போகலாமே. பாஸ்கா என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியில கடந்து செல்தல் என்று பொருள். என்ன கடத்தி செல்தலா? யாரை கடத்தினா? அக்கா, நான் வேணா போய் போலீஸை கூட்டிட்டு வரட்டா? அடே அடே ஜெரின், கடத்தி செல்லுதல் அல்ல, கடந்து செல்லுதல். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டில் பட்ட துன்பங்களையும் செங்கடல் வழியாக அவர்கள் கடந்து சென்ற மீட்பு நிகழ்வையும் நினைவு கூறும் விதமாக அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். சரி, நாம் ஏன் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினோம்? சரியான கேள்வி தேபோரா. நம்முடைய நம்பிக்கையே இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்புல தான் அடங்கி இருக்கு. இயேசு உயிர்த்ததால நம் அனைவரின் பாவம், சாவு இவற்றின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதால் நாம இந்த பாஸ்கா விழாவை புதிய பாஸ்கா விழாவா கொண்டாடுறோம். ஓ, அப்படியா? ஆமா ஆமா, இயேசு உயிர்த்த 40ஆம் நாள் அவருடைய விண்ணேற்ற பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம். தூய ஆவியார் பெருவிழா வர இந்த பாஸ்கா காலம் நீடிக்குது. அதோட மட்டும் இல்ல, இந்த தூய ஆவியார் பெருவிழாவை தான் நமது திரு அவையின் பிறந்த நாளாகவும் கொண்டாடுறாங்க. ஆகா, அப்படியா? ஓ, நம்ம திரு அவையோட பர்த்டேவா? ஆமா ஆமா. அக்கா, முட்டாய் ஏதாவது கிடைக்குமா அன்னைக்கு? கிடைக்கும் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். வாங்கிட்டு போகலாம். தூய ஆவியார் பெருவிழாவை தொடர்ந்து தூய மூவரு கடவுள் பெருவிழா, கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா, இயேசுவின் திரு இருதய பெருவிழா என பல விழாக்களை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்குது. அக்கா, அழகா இந்த பாஸ்கா காலத்தை கடந்து வந்துட்டோம். கடைசியா இந்த பொது காலம்னு சொன்னீங்களே, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சு. மேலே சொல்லப்பட்ட சிறப்பு காலங்களை தவிர மீதியுள்ள காலத்தை தான் நம்ம ஆண்டின் பொது காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இதுல 33 அல்லது 34 வாரங்கள் அடங்கி இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. அடேங்கப்பா, இத்தனை வாரமா? ஆமா, இந்த காலம் புனிதர்களின் திருநாள்களையும் மற்ற பொதுவான நாள்களையும் சிறப்பிப்பதோட
இயேசுவின் பணிவாழ்வை ஆழமாக சிந்திப்பதுதான் இந்த பொது காலத்தோடைய முக்கிய நோக்கமா இருக்குது. இந்த பொது காலத்துல வேற ஏதாச்சும் சிறப்பு ஏதாச்சும் இருக்குதாக்கா? ஜூடிமா, இருக்குது. பொது காலத்து திருவழிபாட்டுல பச்சை நிறம் பயன்படுத்தப்படுது. அதோட மட்டும் இல்ல, இந்த பொது காலத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 2 பகுதியா? அது என்னென்ன பகுதி? ஆமா, ஒன்று திருக்காட்சி பெருவிழா ஞாயிறுக்கு பின் வரும் அடுத்த நாளாகிய திங்கட்கிழமை முதல் திருநீற்று புதனுக்கு முன்னைய செவ்வாய்க்கிழமை வரை இந்த காலம் நீடிக்குது. இதுல 8 அல்லது 9 வாரங்கள் அடங்கி இருக்குது. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. இரண்டாவதாக தூயாவியார் பெருவிழாவுக்கு அடுத்த நாள் தொடங்கி திருவருகை காலத்தின் முன்னைய நாள் சனிக்கிழமையோட முடிவடைகிறது. இதுல 25 அல்லது 26 வாரங்கள் இருக்குது. ஆஹா அக்கா, எவ்வளவு சிறப்பா திருவருகை திருவருகை காலம், காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவ தவக்காலம், பாஸ்கா காலம், பொது காலம்னு இந்த 5 காலத்தையும் பற்றி ரொம்ப அழகா அற்புதமா தெளிவா விளக்கி கூர்ன நம்ம அக்காவுக்கு நன்றி நன்றி நன்றி. காலங்காலமாய் திரு அவை ஆண்டவரோடு பயணிக்குது. காலங்காலமாய் திரு அவை ஆண்டவரோடு பயணிக்குது. நாம் காலத்தை கருத்தில் கொண்டு கிறிஸ்துவில் என்றும் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவில் என்றும் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவில் என்றும் நிலைத்திருப்போம். அக்கா, நம்ம ஆரம்பிக்கும் போது வணக்கத்தை சொல்லித்தானே ஆரம்பிச்சோம். ஆமா, ஆரம்பிச்சோம். இப்போ நன்றி சொல்லிடுவோமாக்கா? ஜோரா சொல்லிடுவான். நன்றி 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 நன்றி. நல்ல தமிழ் தந்ததற்கும் நன்றி நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் நன்றி நன்றி. குழுமிருக்கும் சான்றோருக்கும் நன்றி நன்றி. கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி.